நம்ம டாக்டர் கிட்ட உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி போனாலே அவங்க ஃபர்ஸ்ட் பண்றது அந்த ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து நம்மளுடைய செஸ்ட் மேல வச்சு பார்த்துட்டு தான் அடுத்த ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெத்தோஸ்கோப் எப்ப கண்டுபிடிச்சாங்க, எதனால கண்டுபிடிச்சாங்க, என்னதான் வேலை செய்யுது, நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து ஃபைன் பண்ணுது, அதோடைய ஸ்பீடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய உடம்பு நிலை இருக்கும் அப்படிங்கறத டாக்டர் வந்து ஃபைன் பண்ணாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அந்த ஸ்டெத்தோஸ்கோப் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. டாக்டர் வந்து நோயாளிகளுடைய செஸ்ட் மேல காதை வச்சு பார்த்து தான் அந்த இதய துடிப்பை வந்து ஃபைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப குண்டா இருக்கிற பர்சன் வந்து போகும்போது அந்த இதய துடிப்பு வந்து சரியா வந்து அவங்களால ஃபைன் பண்ண முடியல. இது எப்படியாவது சரியா ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மரக்கட்டையால முன்னாடி கொஞ்சம் பட்டையாவும் உள்ள வந்து ஒரு ஹோல்ஸ் வச்ச மாதிரி உருளை மாதிரி செஞ்சு இந்த இடத்துல வச்சு செக் பண்ணி பார்த்து அந்த இதய துடிப்பை வந்து ஃபைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1816ல லெனின் அப்படிங்கிறவர் தான் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து ஃபைன் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டெத்தோஸ்கோப் அப்படிங்கிறது இந்த மருத்துவ துறையில ரொம்ப ஸ்பெஷலா வந்து வந்துச்சு. இன்னைக்கு ஒரு பர்சன் வந்து இவங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறதே இந்த ஸ்டெத்தோஸ்கோப் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப்